ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளை ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ பார்த்து வரோம். அது இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னா டிஎன்டிஇயூ டீச்சர்ஸ் எஜுகேஷன் அந்த ரிலேட்டடான ஒரு வீடியோ. என்னென்னா பிஎடுக்கான செகண்ட் செமஸ்டருக்கான ப்ரீ கொஷின் பேப்பர். இதை நீங்கள் பார்க்க ஓகேவா. இது மேஜர் சப்ஜெக்ட். என்ன சப்ஜெக்ட்னா பெடகாலஜி ஆஃப் ஃபிசிக்கல் சயின்ஸ். இந்த சப்ஜெக்ட் இதை நீங்கள் என்னென்ன பார்ப்போம். இல்லை என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்க பார்ப்போம். ஒரு 5 கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் கேட்டிருந்தாங்க. அது என்னென்ன பார்ப்பாங்க. கற்பிக்கும் கலை என்பதில் பொருள் என்ன? The word pedagogy means. Next question. கீழ் கொடுக்கப்பட்டவற்றுள் எவை பிளாண்டர் இடைவினை பகுப்பாய்வு தொகுப்பை சார்ந்தது இல்லை? Which one of the following is not related to Flanders interaction analysis system? Next, third question. கற்பித்தல் அல்லது அறிவுறுத்தல் தொடங்கும் முன்பு தரமிடுதலை எவ்வாறு அழைப்போம்? An assessment that is conducted prior to teaching or construction is called. Fourth question. பின்வருவனவற்றுள் சமூகத்திறனை மதிப்பிடுவதற்கு மிகவும் பொருத்தமானது எது? Which among the following the best suited for the assessment of social skills? Next, fifth question. கீழே கொடுக்கப்பட்டவற்றுள் இது சார்லஸ் காலோவே இடைநிலை பகுப்பு முறையின் முக்கிய அனுமானமாகும். Which of the following is the main assumption of Charles Galway system of observation? இது 1 mark question. Next 5 mark question. இது 5 mark வந்து இங்கே ரைட் பண்ணிருக்கும். ஓகேவா. பிரச்சனையை முன்வைக்கும் கல்வியின் பண்புகள் யாவை? Write the characteristics of problem posting education. பொதுவாக பிஎட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் லைட்டாக பார்த்து போனீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஏன்னா தமிழ் மீடியம் ரைட் பண்ணும்போது சம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இதுவாக இருக்கும். ஸோ நீங்கள் இங்கிலீஷ் கொஞ்சம் படிச்சுட்டு போங்க. ஓகேவா. ப்ரூனர் கருத்து மேன்மையுறுதல் மாதிரியின் அடிப்படை கூறுகள் யாவை? What are the fundamental elements of Brunner's concept attainment model? செயல்பாடு அடிப்படையிலான அறிவுறுத்தலின் தகுதிகள் மற்றும் தீமைகள் யாவை? What are the merits and demerits of activity based instruction? இந்த கொஸ்டின் பாருங்களேன். இங்கிலீஷ் தமிழ் மீடியத்தில் அறிவுறுத்தலின் தகுதிகள் கேட்டிருக்கான். ஆனால் இங்கே மெரிட் அண்ட் டிமெரிட் கேட்டிருக்கான். இந்த மாதிரியான வேரியேஷன் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. அதனால தான் இந்த மாதிரி நீங்கள் இங்கிலீஷ் டேர்ம் லைட்டாக பார்த்துருப்போங்க. ஓகேவா. பொருளறிவியலின் கற்றல் வளங்களின் தேவை மற்றும் முக்கியத்துவத்தை விளக்குக. எக்ஸ்பிளைன் த நீட் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் லேர்னிங் ரிசோர்சஸ் இன் ஃபிசிக்கல் சயின்ஸ். இங்கே பாருங்கள், நம்மளுக்கு முக்கியத்துவம் இம்பார்ட்டன்ஸ் நமக்கு தெரியும். ஆனால் இங்கே இங்கிலீஷ் டேர்ம் பாருங்கள், எக்ஸ்பிளைன் த நீட் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் இந்த வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி எவாலுவேஷன் கொஞ்சம் இதுவாகும், கொஞ்சம் பாருங்கள். நெக்ஸ்ட்டு மதிப்பீடுகளின் வகைகள். டைப்ஸ் ஆஃப் எவல்யூஷன். டோட்டலாக 5 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த 5ல் 5 மார்க் கொஷின் நீங்கள் ரைட் பண்ணணும். புரியுதா. நெக்ஸ்ட் 10 மார்க் கொஷின் 5 ரைட் பண்ணோம். பாருங்கள். இது ஈச் ஆர் 1 அந்த மாதிரி 2 உள்ள என்ன 1 ரைட் பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க. பார்ப்போம். பிளாண்டர் இடைவினை பகுப்பாய்வு வகைகளின் அமைப்பினை விளக்குக. டிஸ்கிரைப் பிளாண்டர் இன்ட்ராக்ஷன் அனாலிசிஸ் கேட்டகரி சிஸ்டம். இந்த கொஷினை ரைட் பண்ணலாம். ஏன்னா சிக்கலான கற்பித்தல் கலையின் கருத்து மற்றும் முக்கியத்துவத்தை விளக்குக. எக்ஸ்பிளைன் த கான்செப்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிரிட்டிக்கல் பெடகாலஜி.
ஸோ இந்த மாதிரி கொஷின் நீங்கள் ரைட் பண்ணலாம், ரெண்டு இடம் ஒன்று ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட் 12th கொஸ்டின், சிந்தடிக் மாதிரியின் படிநிலைகளை விளக்குக. எக்ஸ்பிளைன் த ஸ்டெப்ஸ் ஆஃப் இன்வால்வ் இன் சிந்தடிக் மாடல். இந்த மாடல் கண்டிப்பாக ரிப்பீட்டடாக கொஷின் கேட்குற கொஷின் இது. இந்த மாடல்ஸ் கண்டிப்பாக படிச்சுட்டு கண்டிப்பாக ஒரு மாடல் வரும். நெக்ஸ்ட்டு, மேம்பட்ட அமைப்பாளர் மாதிரியின் கூறுகள் என்ன என்பதை விளக்குக. எக்ஸ்பிளைன் த காம்போனன்ட் ஆஃப் அட்வான்ஸ் ஆர்கனைசர் மாடல். நெக்ஸ்ட் கொஸ்டின், கட்டுப்படுத்தப்பட்ட குழு அறிவுறுத்தலின் நன்மைகள் என்ன என்பதை வெளிக்கொணர்க. Bring out the merits of group controlling instruction. ஆர் கூட்டுறவு கற்றல் முறையின் கொள்கைகளை விளக்குக. Explain the principle of cooperative learning method. The 2 in 1 2ல என்ன ஒன்று ரைட் பண்ணும். நெக்ஸ்ட் 14th கொஸ்டின், பொருள் அறிவியலின் கற்றல் வளங்களின் பங்கு என்ன. அதுக்கான இங்கிலீஷ் டேர்ம் பாருங்க. எக்ஸ்பிளைன் த ரோல் ஆஃப் லேர்னிங் ரிசோர்சஸ் இன் ஃபிசிக்கல் சயின்ஸ். ஆர் அல்லது நமது அன்றாட வாழ்வில் அறிவியலின் முக்கியத்துவம் என்ன என்பதை விளக்குக. எக்ஸ்பிளைன் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சயின்ஸ் இன் அவர் டெய்லி லைஃப். ஓகேவா, இதை 2ல என்ன ஒன்று ரைட் பண்ணும். நெக்ஸ்ட் ஃபைனல் கொஸ்டின், ஆப்ஷன் ஏ என்ன சொல்கிறாங்கன்னா, பின்னூட்டத்தின் வகைகள் மற்றும் அளவுகோல்களை விளக்குக. எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் அண்ட் கிரைட்டீரியா ஆஃப் ஃபீட்பேக் கூடிய டைப்ஸை பற்றி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, தரமிடலை வரையறுக்க. தரமிடலுக்கும் மற்றும் மதிப்பிடலுக்கும் வேறுபாடு என்ன. டிஃபைன் அசஸ்மெண்ட், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அசஸ்மெண்ட் அண்ட் எவல்யூஷன். ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டாக இந்த அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங் படித்து பார்த்தீங்களா, கற்றலுக்காக மதிப்பிடல், அதுலேயும் இந்த டாபிக் ரிப்பீட்டட் ஆகும் இந்த டாபிக்ஸ்லாம். ஸோ நீங்கள் நல்லா படிங்க. மேபி இந்த எக்ஸாம் செகண்ட் செமஸ்டருக்கான எக்ஸாம் எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா ஜூன் ஆர் ஜூலை இந்த மந்த் மிடில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஜூன் இல்லை ஜூலை 2026 ஜூன் ஆர் ஜூலையில் இந்த எக்ஸாம் செகண்ட் செமஸ்டருக்கான எக்ஸாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு டைமும் நம்ம ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பரை அப்லோட் பண்ணுறோம். ஓகேவா, கண்டினியூவாக சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. தேங்க்யூ.